விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடங்கை காட்டா நகை வருஷத்துக்கு 10,000 ஏறுதுன்னு 300 வகை நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகிறதுன்னு மதுரையில் 100க்கு 10 பைசான்னு சீசின்னு அலைகிறாங்கன்னு சொந்தக்காரன் சொன்னான். அவங்கிட்ட 1.25 கோடியை விட்டிருந்தேன். ஐபோனு செல்லு 2.25 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். 60 லட்சத்துக்கு காரு வச்சிருந்தேன். இவ்வளவு பணம் சேர்த்துட்டு நமக்கு பாதுகாப்பு வேணும்னு 15 பேரை காலையிலையும் சாயந்தரையும் தண்ணியை ஊற்றி ரெவடி காடா வச்சிருந்தேன். சரி மண்ட காயிதை வேற என்ன செய்வோம்னு அறந்தாங்கில 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். நாடு வரல 2 வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்போ. ஒரு அனுபவ வாய்ஸ். குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகும். குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா சான்மார்க்க கடையை தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவ எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். உண்டாட்டி செய்யின வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். உண்டாட்டி கையில வச்சு அடகு வச்சேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா இருந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கடிச்சு ஒரு நாளைக்கு சரக்கு கிடைக்காட்டாலும் பல பேரு காலில மண்டி ஓட்டு கும்பிட்டு விழுந்து வாங்கி குடிச்சு குடலம் தாண்டா இருந்தது. 25 வருஷமா பெத்த தாய் தேவையில்லை, கொண்டாட்டி உள்ள தேவையில்லை, பழகின நண்பர்கள் தேவையில்லை. விடிஞ்சா பல்லு வளர்க்காம சரக்கு கப்பு சைடிச்சு மட்டும் இருந்தா போதும். 25 வருஷமா இந்த பொழப்பு பொழைச்ச நபருக்கு பிளீஸ் டோங்கா பார்வையும் போகுது. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு இருக்கிற விஷமேடா இருக்க இருக்க கொள்ளுவடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல, அதை யாரு கேட்கல. அண்ணா உண்டாவ எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்ணா உண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. ஒரு நாள் காசை பிடிங்கி ஒட்டு வாங்கி அடிச்சதுண்டு. ஒரு நாள் காசை பிடிங்கி ஒட்டு அடிச்சதுண்டு. வள்ளுவன்
மாட்டீங்கள் சொன்ன வார்த்தைகளை பள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. பிறவி என்பது 7 பிறவின்னு சும்மா காட்சிக்கு சொல்லுவாங்க. அப்படி 7 பிறவி உண்மைதான் அப்படின்னு சொல்ற ஆளு கூடத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் 2000 ரூமுக்குள்ளவா கேசரி கட்டி வச்சிருக்கேன், வாங்கிட்டு போலாம். இந்த பிறவியோடு நீங்க நல்ல மனிதர்னு வாழ்ந்து விட்டு போனா உலகத்துல உள்ள அடுத்த சந்ததிகள் உங்களை பார்த்து அந்த வழியில தொடர்ந்து பயணிக்கணும். இது நல்லவங்க பூரா அந்த பாட்டு நல்ல சாங்குன்னு நினைச்சு என்னை வாழ்த்துவீங்க. லேசா கட்டிங்க நினைச்சிட்டு வந்தாளுங்க இந்த பாட்டை என்ன மைத்துக்கு பாடுங்க ஓத்தாங்குமான்னு வச்சாலும் மேடைக்கு என் தாய் உள்ளேயே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு அரசு ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரியில அதிகமா பேஷண்ட் பெட்டுல படுத்து கிடக்கான போய் பார்த்தா பூராமே தண்ணி அடிச்சு விட்டு வெட்டுன்னு உதவியா. ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன், அனுமரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கொடியாய்